நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்து ஸ்ரீரங்கம் கோவில் வந்து திருச்சி வந்திருக்கோம். இங்கே நிறைய பேருக்கு வந்து எப்போ வந்து என்னது நடை சாத்துவாங்க நடை திறப்பாங்கன்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். அது வந்து இங்கே பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க. சரி அக்கா சொல்லுக்கா, மார்னிங் வந்து எந்த டைமு? மார்னிங் வந்து 9 to 12. இப்போ வந்து 12:30 to 2:30 PM. 1 PM to 6:30 PM. இல்லை ஆனால் நிறைய என்னது மொபைலில் வேறு மாதிரி யூடியூப்பில் வேறு மாதிரி வரும். ஆனால் இங்கே உண்மையாலுமே டைமிங் வந்து 2:30 to 6 PM தான். 2:30 to 6 PM தான். பஸ்ஸில் வர மாதிரி இருக்கவங்க பஸ்ஸில் எப்படி வரணும்? பஸ்ஸில் வர மாதிரி இருக்கவங்க பஸ் வரணும். நாமக்கல் டு திருச்சி வரவங்க நாமக்கல்லேருந்து திருச்சி பஸ் ஏறிக்கோங்க. திருச்சி பஸ் ஏறிட்டு அதுக்கப்புறம் சமயபுரம் டோல்கேட் அங்கே இறங்கி அப்புறம் திருவானைக்கால் சமயபுரம் டோல்கேட்ல இருந்து ஆப்போசிட் ரோடு கிராஸ் பண்ணி திருவானைக்கால் பஸ் ஏறுங்க. திருவானைக்கால் ஏறிட்டு அங்கேருந்து ஸ்ரீரங்கம் அங்கேருந்து வந்து ஒரு 5 நிமிஷம் தான் வாக்கிங்க. அதுக்கப்புறம் கோவில் ரீச் ஆயிடுவீங்க. மார்னிங் வந்தீங்கன்னா 12 o'clock வந்து ஸ்கூல் ஓப்பனுங்க. ஐயோ மாங்கோ, இது எப்படி தெரியும்? 2 மணி ஆயிடுச்சு அங்கே போகணும். ஐயோ பின்னாடி நிறைய இருக்குடி. எங்க இதெல்லாம் பறிக்கவே மாட்டாங்கடி. ஆமாம், இது வந்து பேக் கேமரா எப்படி கொண்டு போகிறது? அங்கே தான் வச்சுருப்பாங்க. அது ஃபோட்டோ. கோவில் டைம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஓப்பன் எப்போ க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் ஆர் மொபைல் யூடியூப் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வந்து வேரியேஷன் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் டைம் வந்து நான் இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. எகைன் நீங்கள் ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த டைம் பேஸ் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீரங்கம் நாங்கள் எல்லாம் கோவிலில் கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டைம் அப்படியே போச்சு. ஸோ நாங்கள் 12:30க்கு வந்துட்டோம். 12:35 சம்திங் நாங்கள் உள்ளே போனோம். அப்போ தான் கரெக்டாக கோவிலையும் சாத்துனாங்க. ஸோ எகெயின் வந்து 2:30க்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் அவுட் சைடில் இருக்கக்கூடிய டெம்பிள் எல்லாமே விசிட் பண்ணோம். அப்புறம் எகெயின் வந்து 2 o'clock வந்து நாங்கள் லைனுக்கு வந்துட்டோம். ஸோ லைனில் அதுக்கு முன்னாடியே வந்து எவ்வளோ க்ரௌடு இருக்குது பாருங்கள். சாமியை பார்க்க முடியாதோன்னு நினச்சோம். ஒரு வழியாக நாங்கள் சாமியை பார்த்துட்டோம். 3 பேருமே நல்லாவே பார்த்தோம். அந்த கோபுரத்துக்கு கீழே கரெக்டாக அந்த சென்டரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெருமாள் இருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு டவுட், அதை பார்த்த உடனே நான் ஃபுல்லாக வியூ கீழே இருந்து ஃபுல்லாகவே நான் பார்த்தேன் சாமியை. ஆனால் என்ன கரெக்டாக ஒரு நிமிஷம் தான் அதுக்குள்ளே டக்குன்னு மூவ் பண்ணிடுறாங்க. நாங்கள் 3 பேருமே சாமியை பார்த்தோம். பட் ஒரு டவுட்டு, உங்களுக்கு ஏதோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த சாமியை வந்து உள்ளே வச்சுட்டு அந்த கோபுரத்தை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்களா, இல்லை வந்து கட்டிட்டு அந்த சாமியை வந்து உள்ளே வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பட் ஆனால் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அதை சாமியை வச்சுட்டு தான் அந்த கோபுரத்தை எல்லாமே பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த நாகம் எல்லாமே வந்து உள்ளே எப்படியா இருந்தாலும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸில் வந்து போகாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதை பார்த்த உடனே தெரிஞ்சது. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து கோவில் பார்த்துட்டு அவுட் சைடு வந்தோடனே ஆயிரங்கால் மண்டபம். ஸோ அந்த சைடு வந்தோம். என்னோட டிராக்டர் எல்லாமே வருது. பெரிய கோயில் போல. அந்த கோபுரம் அங்கே போய் நில்லடா, அந்த கோபுரம் தெரியுற மாதிரி அப்படியே எடுக்கலாம். இந்த கோவில் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னாவே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ஆன்சிஸ்டர் வந்து பில்ட் பண்ண இந்த டெம்பிள் எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்தது. ஸோ நீங்கள் இந்த கோவில் விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அந்த கோவிலை பற்றின உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாய்.